friends, this is Deva4win. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இந்த poncho dress எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நம்ம குழந்தைகள்ல இருந்து adult size வரைக்கும் யாருக்கு வேணாலும் ஸ்டிட்ச் பண்ணலாம். இந்த poncho நான் L size-க்கு பண்ணியிருக்கேன். அதாவது adults-க்கு L size பண்ணியிருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிடுங்க. இந்த poncho பண்றதுக்கு நான் இன்னைக்கு 8 ப்ளே கேக் yarn எடுத்துர்க்கேன். இது ஒரு மல்டி கலர்ட் yarn. நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது பார்க்கலாம் நிறைய கலர்ஸ் வரும். தென் hook size பாத்தீங்கன்னா 6 mm ஃபாலோ பண்ண போறேன். நீங்க இந்த ப்ராஜெக்ட்க்கு என்ன hook size என்ன yarn வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் scissor ஒரே ஒரு ஸ்டிட்ச் மார்க்கர். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் knot போட்டுக்கலாம். ஸ்லிப் knot போட்டுட்டு 80 chains போட்டுக்க போறேன். chains வந்து நம்ம தலையோட சுற்றளவுக்கு தகுந்த போல போட்டுக்கோங்க. அதே போல நம்ம போடுற செயின் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 கவுண்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா 40 செயின்ஸ் அப்படின்னா 40 இல்லை 48. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 கவுண்ட் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்க தலையோட சுற்றளவு, அதாவது அந்த poncho வந்து அவங்க தலைக்குள்ளே நுழையணும் இல்லையா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல் சைஸ்க்கு பண்ணுறேன். 8 ப்ளே yarnக்கு எனக்கு 80 செயின்ஸ் வந்திருக்கு. பட் இதே எல் சைஸ்க்கு நீங்கள் வேறு ஹூக் சைஸ் வேறு yarn, அதாவது வேறு ப்ளே yarn யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக செயின்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தலையோட சுற்றளவு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ செயின்ஸ் வருதோ போட்டுக்கோங்க. பட் அந்த செயின்ஸோட கவுண்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 இருக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 80 செயின்ஸ் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செயினில் ட்விஸ்ட் ஆகாமல் எடுத்துகிட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அந்த தலைக்குள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அதே செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதே செயினில் ஃபஸ்ட், அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு செயினில் 3 half double crochet போட்டுக்க போகிறோம். ஒன், 2, 3 போட்டதுக்கப்புறம் அடுத்து வர இந்த 3 போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட கார்னர், நம்ம நெக்கோட கார்னர் ஸ்பேஸ். ஸோ அதுக்கு அடுத்து வர 20 செயின்லேயும் ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு half double crochet போட்டுட்டு வாங்க. ஸோ இது எப்படி வந்து 20 அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ செயின்ஸ் போடுறீங்களோ அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்னர் செயின் சொன்ன இல்லையா, கார்னர் ஸ்பேஸ், அதில் ரெண்டாவதாக போட்டிருக்க half double crochetல மார்க் பண்ணியிருக்கேன். 3 half double crochet போட்டோம். அதில் செகண்ட் half double crochetல நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும், அதாவது ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு half double crochetவாக போட்டுக்கிட்டே வாங்க. இது முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ செயின்ஸ் போட்டிருக்கோமோ அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 80 செயின்ஸ் போட்டிருக்கேன். 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 20 செயின்ஸ். ஸோ அதனால தான் 20 செயின்ஸ்க்கு half double crochet போட்டுக்கிறேன். இதே போல் நீங்கள் 40 செயின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்க 19 செயின்ஸில் ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு half double crochet போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு கார்னர், அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு கார்னர் க்ரியேட் பண்ணோம். 3 half double crochet போட்டிருந்தோம் இல்லையா, அதே போல் இப்போ நம்ம செகண்ட் கார்னர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 20th செயினில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 half double crochet போட்டுக்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ செயின்ஸ் போட்டுக்கிறோமோ அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு 80 செயின்ஸ்க்கு 4ஆல் டிவைட் பண்ணால் 20 செயின்ஸ் வரும் இல்லையா, அந்த 20th செயினில் தான் நம்ம அந்த கார்னரை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 40 செயின்ஸ் போடுறீங்க அப்படின்னா, டோட்டலாகவே 40 செயின்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணால் 10 வரும் இல்லையா. ஸோ அப்போ உங்களோட 10th செயினில் தான் நீங்கள் கார்னரை க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் இதோடது. இது மட்டும் தான் இதில் மெஷர் பண்ணணும், மற்ற எல்லாமே ஈஸி தான். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு டோட்டலாக 4 கார்னர்ஸ் இருக்குது பாருங்கள், அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் எடுக்கிற செயின்ஸ்க்கு இதே மாதிரி கார்னர் க்ரியேட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது செயின் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த செயினில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. நம்ம வந்து இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், இதை அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு
இப்போ செயின் 5 1 2 3 4 5 இந்த செயின் 5 எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு ட்ரிபிள் க்ரோஷே அண்ட் செயின் 1. ஸோ அதுக்கு தான் ட்ரிபிள் க்ரோஷேக்கு நம்ம இந்த மாதிரி ஹூக்கில் 2 டைம்ஸ் த்ரெட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் நான் வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷே பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம செயின் 5 போட்டது ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே அண்ட் செயின் 1. அடுத்தது ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணும். ஸோ ட்ரிபிள் க்ரோஷேக்கு இந்த மாதிரி 2 வாட்டி நூல் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு கீழே நம்ம இப்போ ஒரு ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணுறோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே 2 லூப்பாக இந்த மாதிரி எடுக்கணும். இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே. செயின் 1. ஸோ நம்ம மேலே ஒரு செயின் போடும் பொழுதெல்லாம் கீழே என்ன பண்ணணும், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 2 லூப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ நம்ம செயின் 5 போட்டது வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செயின் 4 வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் செயின் 1. ஸோ இதுதான் இந்த பேட்டர்ன். ஒரு ரோ ஃபுல்லாக ஆஃப் டபுள் க்ரோஷேவும் ஒரு ரோ ஃபுல்லாக நம்ம ட்ரிபிள் க்ரோஷேவும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த கார்னர் ஸ்பேஸ் வரைக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ செயின் 1 போட்டுட்டு நம்ம இங்கே 3 ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லையா, அதில் சென்டராக இருக்க ஆஃப் டபுள் க்ரோஷேயில் இந்த மாதிரி ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின். ஸோ இப்போ கார்னரில் அதே ஸ்பேஸில் அதே ஸ்டிச்சில் அகெயின் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே, செயின் 1, அகெயின் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சில். ஸோ நம்ம 3 ஆஃப் டபுள் க்ரோஷே போன ரவுண்டில் போட்டிருந்தோம் இல்லையா, கார்னர் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துலலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 3 ட்ரிபிள் க்ரோஷே, அதாவது ட்ரிபிள் க்ரோஷே செயின் 1, ட்ரிபிள் க்ரோஷே செயின் 1, ட்ரிபிள் க்ரோஷே, இந்த மாதிரி 3 டைம்ஸ் நம்ம போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ இதுதான் வந்து இந்த போன்ச்சோட பேட்டர்ன். இந்த 2 ரவுண்டே தான் நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த 2 ரவுண்ட்ஸை தான் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கார்னரில் வரும்பொழுது மட்டும் இந்த மாதிரி ட்ரிபிள் க்ரோஷே செயின் 1, ட்ரிபிள் க்ரோஷே செயின் 1, ட்ரிபிள் க்ரோஷே 3 டைம்ஸ் போடணும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ட்ரிபிள் க்ரோஷேவை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கார்னருக்கு நம்ம செயின் 1 போட்டுட்டு இந்த கார்னர் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அதாவது நம்ம போன ரவுண்டில் 3 ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டிருப்போம். அதில் செகண்ட் ஆஃப் டபுள் க்ரோஷேயில் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். அதில் செயின் 1 போட்டு அதே ஸ்டிச்சிலேயே அகெயின் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ கார்னர்ஸில் மட்டும் 3 டைம்ஸ் நம்ம ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் க்ரோஷே செயின் 1, ட்ரிபிள் க்ரோஷே செயின் 1, ட்ரிபிள் க்ரோஷே. அடுத்தது ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. ஒரு செயின். ஸோ இதே தான் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, போன ரவுண்டில் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான், அந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லையா, அதுதான் நம்மளோட 4th கார்னர். செயின் 1 போட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, செயின் 1, அதே ஸ்டிச்சில் சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் 2 தடவை ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிக்க போகிறோம். ஸோ டோட்டலாக 3 டைம்ஸ். செயின் 1, இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே சேம் ஸ்பேஸில். ஸோ இதுதான் நம்மளோட 4th கார்னர். இப்போ செயின் 1,
ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம செயின் 5 போட்டிருந்தோம் இல்லையா, 1 2 3 4 5, அதில் 4th செயினில், ஸோ இந்த மாதிரி 4th செயினில் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு டர்ன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ரவுண்டு முடித்ததுக்கப்புறமும் இப்படி டர்ன் பண்ணிக்கணும். திருப்பிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆஃப் டபுள் crochet ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்பேஸில், அதாவது போன ரவுண்டில் நம்ம செயின் 1 போட்டிருந்தோம் இல்லையா, அந்த செயின் 1 ஸ்பேஸில் எல்லாத்துலேயும் 2 ஆஃப் டபுள் crochet ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருந்தேன், இது செகண்ட். ஸோ 2 ஆஃப் டபுள் crochet. அடுத்தது அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க ஸ்பேஸ்லேயும் 2 ஆஃப் டபுள் crochet. இந்த ரவுண்டில் கார்னர் ஸ்பேஸ், அதாவது இந்த மாதிரி வி ஷேப்பில் 3 ட்ரிபிள் crochet போட்டிருந்தோம் இல்லையா, அதில் செகண்ட் ட்ரிபிள் crochet. ஸோ சென்டராக இருக்க ட்ரிபிள் crochet ஸ்டிச்சிலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 ஆஃப் டபுள் crochet பண்ண போகிறோம். ஸோ எங்கெல்லாம் கார்னர் வருதோ ஆஃப் டபுள் crochetவாக இருந்தால் 3 ஆஃப் டபுள் crochet பண்ணணும், ட்ரிபிள் crochet ரவுண்டில் 3 ட்ரிபிள் crochet பண்ணணும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் நம்ம 2 ஆஃப் டபுள் crochet ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ ஆஃப் டபுள் crochet ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்ம செயின் எதுவுமே போட போகிறது இல்லை. ஜஸ்ட்டு கார்னரில் மட்டும் 3 ஆஃப் டபுள் crochet போட்டுக்கோங்க. மற்ற இடத்துலலாம், அதாவது செயின் 1 ஸ்பேஸில் எல்லாத்துலேயும் 2 ஆஃப் டபுள் crochetவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன். இதையே வந்து நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரலாம். இங்கேருந்து ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயும் நம்ம 2 ஆஃப் டபுள் crochet ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ கார்னரில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ நம்ம இந்த 3 ட்ரிபிள் crochet பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் செகண்ட் ட்ரிபிள் crochet இருக்கு இல்லையா, அதில் 3 ஆஃப் டபுள் crochet ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ கார்னரில் மட்டும் நம்ம இந்த மாதிரி 3 ஆஃப் டபுள் crochet ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும், இந்த செயின் 1 ஸ்பேஸில் எல்லா ஸ்பேஸ்லேயும் 2 ஆஃப் டபுள் crochet ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த போன்ச்சோவோட சைஸ், அதாவது லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4 வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. கார்னர்ஸில் வரும்போது மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும், மற்ற எல்லாமே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். ட்ரிபிள் crochet வரும்பொழுது 3 ட்ரிபிள் crochet பண்ணணும், ஆஃப் டபுள் crochet வரும்போது 3 ஆஃப் டபுள் crochet பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இங்கே வந்து இப்போ ஃபுல்லாக ஆஃப் டபுள் crochet ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது செயின் 1 போட்டிருந்தோம் இல்லையா, அந்த செயின் 1ல் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. திருப்பிட்டு அகெயின் செயின் 5. ஸோ ட்ரிபிள் crochet ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது செயின் 5 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். செயின் 5 போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம ட்ரிபிள் crochet பண்ண போகிறோம். அதாவது இந்த ஆஃப் டபுள் crochetக்கு 2 ஆஃப் டபுள் crochetக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் தான் இப்போ நம்ம ட்ரிபிள் crochet பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்தாவே நல்லா தெரியும். செயின் 5 போட்டிருக்கோம். அடுத்தது இந்த 2 ஆஃப் டபுள் crochet போட்டிருக்கோம் பாருங்கள். அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா ஸ்பேஸ்லேயும் தான் நம்ம ட்ரிபிள் crochet பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 லூப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு செயின், அடுத்தது நெக்ஸ்ட் இருக்க இந்த ஸ்பேஸ், அது 2 ஆஃப் டபுள் crochet இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு அடுத்து இருக்க ஸ்பேஸ் ஒரு ட்ரிபிள் crochet, செயின் 1, நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிபிள் crochet. ஸோ ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4 கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் நம்ம வரணும். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும், அதே போல் முடிக்கும் பொழுதும்.
அதாவது கார்னரில் ஸ்டிச் பண்ணும்பொழுதும் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கார்னரில் வரும்பொழுது 3 ட்ரிபிள் க்ரோஷே, செகண்ட் ஆஃப் டபுள் க்ரோஷேல 3 ட்ரிபிள் க்ரோஷே, அடுத்த ரவுண்டுக்கு செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷேல 3 ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ இங்கே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். போன ரவுண்டில் நம்ம 3 ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா கார்னரில், அந்த செகண்ட் ஆஃப் டபுள் க்ரோஷேல தான் இப்போ நம்ம 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி செயின் 1, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு ட்ரிபிள் க்ரோஷே செயின் 1 போட்டுகிட்டே வாங்க. ஸோ நம்ம எதுக்கு கார்னரில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த போன்ச்சோவோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால தான் கார்னரில் இன்க்ரீஸ் பண்ணுறோம், பெருசாகிட்டே போகும். ஸோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் தானே அது லென்த் வரும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு கார்னர்லேயும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இதையே வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதே போல் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. நான் ஒரு சர்டன், அதாவது ஒரு 20 இன்ச்சஸ்க்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு 20 இன்ச்சஸ்க்கு வருது. டோட்டலாக நான் ஒரு 9 ரோ ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். அதாவது ஒவ்வொரு ஆஃப் டபுள் க்ரோஷே ரோ வந்து 9 ரோவும், ட்ரிபிள் க்ரோஷே ரவுண்ட் வந்து 9 ரோவும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே போல் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறப்ப ஆஃப் டபுள் க்ரோஷே ரவுண்டோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷே ரவுண்டோட ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு செயின் 1 போட்டுக்கோங்க. இப்போ வந்து மெட்டர்ன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஸோ இதே போல் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ கார்னர் கிட்ட வர வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. கார்னர் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கார்னரில் நம்ம ஒரு நைஸ் எட்ஜ் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, 3 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்க போகிறோம். ஒரே ஸ்டிச்சிலேயே கார்னர் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 2 3 பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம ஸ்கொயராக போடும்பொழுதும் சரி, ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடும்பொழுதும் சரி, இது வந்து நமக்கு அழகாக இருக்கும். அதாவது இந்த எட்ஜு வந்து நல்லா ஷார்ப்பாக இந்த மாதிரி ஈவனாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த செயினில் இப்படி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட போன்ச்சோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 2-in-1 பொன்ச்சோ. ஸோ நம்ம ஸ்கொயர் ஷேப்லேயும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது ஒரே ஷேப்பில் போடுறதா இருந்தால் இங்கே வந்து அதாவது நெக்லைனில் ஒரு ரோப் மாதிரி கொடுத்து பாம் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பட் இது 2-in-1 அப்படிங்கிறதுனால நான் அது கொடுக்கல. நம்மளோட 2-in-1 போன்ச்சோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி 2 ஸ்டைல்ஸில் நம்ம வியர் பண்ணிக்கலாம். ரொம்பவே எலகண்ட்டாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.